வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள. வீட்டுல யாரும் இல்லையா? அதான் நாகரனே மாமா. இல்லப்பா, பெரியவங்க யாரும் இல்லையா? அப்ப நீ யாரு மாமா? பா, அம்மா அப்பா யாரும் இல்லையா? வெளியே போயிருக்காங்க மாமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன்பா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீ காபி இல்லைன்னா தண்ணியாவது கண்ட காட்டினியாப்பா? தண்ணி காட்டுறதுக்கு நீனா மாடா மாமா? மாப்பிள, யோ மூக்கு அப்படி வைக்காதயா, உண்மையிலே மாடு மாதிரி இருக்கிற. மாப்பிள, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் பேச்சே சரியில்லை. ஊர்ல இருந்து வந்த மாமன் இப்படி நிக்க வச்சு பேசுற. சரி, பாய் போறேன், பத்தினே பேசு. என்ன பார்த்தா படுக்க இடம் இல்லாம தூங்க வந்த மாதிரி இருக்கா? உன் கட்டப்பை எல்லாம் பார்த்தா 10 நாள் தங்க வந்த மாதிரி இருக்கு. மாப்பிள, சும்மா விளையாடுங்க மாமா, உட்கார மாமா. நாயா எவ்வளவு கலாச்சாரம் உட்கார்ற? டேய், என்னடா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்து அசிங்க பத்திரியா? ஓ, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டா உன் பொண்ணை எனக்கு குடுறானா எவனுக்கோ குடுத்துட்டு பத்திரிக்கை எடுத்து என்கிட்டே குடுக்குற நீ? மாப்பிள, நீ வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்தி நிக்கிற. ஆனா நான் பார்த்த மாப்பிள பி முடிச்சுட்டு துபாயில கேமல் வேஸ்ட் கிளீனிங்னு ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறாராம். நான் அது கம்பெனியா? டேய், கேமல்னா ஒட்டகண்டா ஒஞ்ச முக்கா. என்ன மாப்பிள சொல்ற? உன் மாப்பிள பி முஸ்டு ஒட்டக சாணி அல்றான்டா. பொங்கல் லீவுக்கு போதுன்னு கட்டை பை ஃபுல்லா எடுத்துன்னு வருவான். குடும்பமா சேர்ந்து தேய்ச்சின்னு மொட்டை மாடல தூங்குங்க. மாப்பிள, ஒட்டகம் சாணி போடுமா புழுக்க போடுமா? இப்பதான் ரொம்ப முக்கியம். போடா, அதான் சொல்ற போறேன்.